இவருக்கு ஒரே பிரசவத்துல ரெட்ட குழந்தை பிறக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையன். ரொம்ப பாசமா இருக்காரு. ஆனா வளரும் போது பொண்ணுக்கு மட்டும் வளர்ச்சி இருக்கு, பையன் கிட்ட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. இவர் போஸ்ட் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஊர்க்காரங்களும் பையன் குள்ளமா இருக்கான்ற மாதிரி பேசிடுறாங்க. வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி திட்டிடுறாரு. இப்ப டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போய் காட்டுறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 2 குழந்தைல உங்க பையனுக்கு வளர்ச்சி கம்மியா, அவன் குள்ளமா தான் இருப்பான். பொண்ணு நார்மல் ஹைட்ல இருப்பா. பையனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாதுதான் தனித்தனியா வளங்கன்னு சொல்றாரு. எனக்கு 2 பசங்களும் ஒரே மாதிரி தான், ஒன்னாவே வளரட்டும், அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினமே வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. பொண்ணு மதிக்கிட்டியும் பையன் மாறன்கிட்டயும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு சொல்றாரு. இவங்களும் அதே மாதிரி வளர்றாங்க. இப்ப 2 பேருமே ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்காங்க, ஒரே கிளாஸ்ல இருப்பாங்க. மதிக்கு சரியா படிப்பு வராது, எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆயிடுறாங்க. இதனால மேமும் ஆள் அழகா இருந்தா மட்டும் பத்தாது, படிக்கவும் செய்யணும்னு சொல்லி திட்டிடுறாங்க. இப்போ கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் மாறன் தான் வாங்கியிருப்பான். ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன், நீ இருக்கிற ஐட்டுக்குன்ற மாதிரி கலாய்ச்சிடுறாங்க. கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுன்னு இவனை பார்த்தா சொல்லுவாங்கன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. பசங்கள்லாம் சிரிச்சிடுறாங்க. மாறனை பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்கன்னு மேம் கிட்டே போல்டா சொல்லிடுறான். இது கேட்ட மதி கிளாப் பண்றாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாருமே இவன் ஹைட்டை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் மதி கிளாஸ்ல பாடி ஷேமிங்கை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு, இனிமேல் யாருமே இவனை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, மீறி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாங்க. அந்த ஏரியா பசங்களும் மாறனுக்குள்ள வாடா எங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. மாறனுக்கும் வந்து காம்பஸ் வச்சு மிரட்டிடுறான். இப்போ யாராச்சும் உனக்குள்ளன்னு சொன்னா அவங்க மூக்கிலே ஒரு குத்து விடுன்னு சொல்லி மதி சொல்றாங்க. இவர் அதே ஃபாலோ பண்றாரு. மாறன் நல்ல மார்க் எடுத்ததால அவருக்கு வேற காலேஜும், மதி ஆவரேஜா மார்க் எடுத்ததால அவங்களுக்கு வேற காலேஜ் கிடைச்சிருக்கும். இதை நினைச்சு மாறன் ஃபீல் பண்றாரு. இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்னடா உட்காந்து பேசுறன்ற மாதிரி ப்ரொஃபசர் கலாய்க்கிறாரு. இதனால பசங்க சிரிக்கிறாங்க. நெடுமாறன் கிளாஸ்ல இருக்கிற மதி அழகின்ற பொண்ணு கிட்ட நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. அந்த எலவட்ட கல்ல தூக்கி போடுறவங்கள தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. மாறன் கிட்ட நீ போய் கல்ல தூக்கியான்னு கேட்கறாங்க. நான் ஒன்னும் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்குலாம் காலேஜ்க்கு வரலன்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல மாறனை ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுடுறாங்க. ஆனா அவரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி கலக்கிட்டாரு. இதனால அங்க இருக்கிறவங்களை கை தட்டி பாராட்டுறாங்க. ஆனாலும் அவார்ட் கொடுக்கும்போது அவர் ஹைட்டை பத்தி பேசுறாங்க. இதனால அவர் கஷ்டமா இருக்கு. ஒரு எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால காலேஜ் பாதியிலே விட்டுருவாங்க. ஆக்சுவலா அந்த எம்எல்ஏ மாறன் அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. மாறனுக்கு இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதனால இவருமே இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்டே இவர் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க கட்சி ஆளுங்களை ஏதாவது போட்டு தள்ளிருப்பாங்க. இப்ப குற்றவாளியோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாறனுக்குமே கிரெடிட் கிடைக்குது. எல்லாருமே மாறனை பாராட்டவும் செய்யறாங்க.